தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அம்பிகையின் ஸ்லோகத்துடன் இந்த நாளை ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாய் அமையட்டும். 5/2/2026 என்ற இந்த நாளிலே வியாழக்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே தை மாதத்திலே 22ஆம் நாள், உத்தராயணத்திலே ஹேமந்த ருதுவில் மகர மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் திருதியை காலையில் 2:50 வரை, பின்பு சதுர்த்தி பூரம் காலை 12:49 பின் உத்திரம் தேய்பிரை சதுர்த்தி, பிள்ளையாருடைய சதுர்த்தி தினம். அப்போ விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி வழிபடும் சங்கடஹர சதுர்த்தி நாள். அதனால் வாழ்க்கையில் எப்படி இருக்கும், நமக்கு சங்கடங்கள்லாம் தீர்ந்துடும், கடன் தொல்லை தீரணும், பிரச்சனைகளிலேருந்து சீல்வாகணும், தடங்களிலிருந்து விடுபட வேண்டும். நல்ல வரப்பிரசாதமான நாள். 12:01 சாயங்கால வேலை, மத்தியான வேலையில் நல்ல நேரம், 1:03 இன்றைக்கி ராகுகாலம், 9:10 குளிகை நேரம், 6:07 யமகண்டம். இன்றைக்கு தெற்கு பக்கம் சூலம் தைலம் பரிகாரம். மகர லக்னத்திலே ஒரு நாழிகை 27 வினாழிகள் சூரியன் இருப்பார். 6:36 சூரியன் உதயம். இந்த உத்திர நட்சத்திரத்திலே சூரியன் பிரயாணம் செய்வதனாலே திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். மேல் நோக்கு நாள். இன்றைய நாளிலே கோச்சாரப்படி எங்கெங்கே கோள்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய செவ்வாய் சுக்கிரன் மூவரும் சேர்ந்து அமரக்கூடியதானது மகர ராசியாகும். புதன் மற்றும் ராகு அமரக்கூடியது கும்பராசியாகும். சனி பகவான் அமரக்கூடியதான மீனராசியாகும். குரு பகவான் வக்கரகதியிலே மிதுன ராசியாகும். கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர, கன்னிராசிக்குள்ளர நமக்கு சந்திர பகவான் அமர்கிறார் உத்திர நட்சத்திரத்தினால. ஒரு ராசிக்கு என்ன பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம், வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு காலபுருஷ தத்துவமானாலும் சரி, உங்கள் ராசியிலேருந்து பார்த்தாலும் சரி, 6ஆம் இடம் ரிணரோக சத்ரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். சத்ருஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் மகிழ்ச்சியை கொடுப்பார், நல்ல செயல்களை எல்லாம் ஏற்படுத்துவார், எதிர்பாராத திருப்பங்களை வழக்குகளிலே கொடுத்து விடுவார். உங்களுக்கு பக்கம் சாதகமான தீர்ப்புகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி நல்லா பேசும் உங்களுடைய ஜாதகம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நன்மைகளை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும், எதிர்ப்புகளை கலைந்துவிடும். இந்த நாள் ஒரு நல்ல இனிமை நாள் அமையத்திற்கும் அதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணுக்கும். தடையை ஒழிக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது. அதுக்கு காரணகர்த்தா யாருன்னா பிள்ளையார். விநாயகரின் வழிபாடு சங்கடஹர சதுர்த்தி போது முக்கியம். அதனால் இன்றைக்கி அதையும் வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே தடையில்லா பெருவாழ்வு கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. பஞ்சமஸ்தானம் என்கிற அறிவுஸ்தானம், புத்திஸ்தானத்திற்குள்ளர சந்திரன். புத்தி சில இடத்துல தடுமாறும் செய்யும். அதனால் செய்கிற காரியத்தில் கரெக்டாக செய்கிறோமான்னு செக் பண்ணிக்கிடுங்க. காரிய நாசங்கள் வந்தால் செலவுகள் ஜாஸ்தியாகிடும். அதனால் அந்த கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குமானா சக்ஸஸை தான் கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். பலன்கள் ஜாஸ்தியாக எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, படிப்பில் நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். அவர்கள் மூலிமா நல்ல செய்தி காதில் கேட்கறதுனால சந்தோஷங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே இந்த நாள் நல்ல நாள். சங்கடஹர சதுர்த்தி, பிள்ளையார் வழிபாடு, அருகம்புல்லை வாங்கி கொண்டு பிள்ளையாருக்கு கொடுத்து விட்டு ஒரு 11 சுற்றி ஒரு நல்ல எண்ணெய் விளக்கு போட்டு விட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வாங்க. தொடர்ந்து 7 சங்கடஹர சதுர்த்தி செய்யும்போது
உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியின் இலக்கை நீங்கள் ஈஸியாக அடைந்திருப்பது உங்களுக்கே தெரியும். வாழ்க வளத்துடன். உங்களுடைய அனைத்து விதமான பலன்களையும் மிதுன ராசி நேயர்களான வெற்றிக்கு இலக்கை கொடுக்கக்கூடிய நாளாக அமைத்துக்கொள்வது இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, புதனுடைய அந்த சாரத்தை கொண்ட உங்களுடைய கன்னிராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார். வெற்றி அப்படிங்கிறது இந்த சினிமாலெல்லாம் பார்ப்போம். பழைய சினிமா எம்ஜிஆர் படத்திலலாம் பார்த்தா உள்ள நுழையும் போதே வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி வருவார். அது ஒரு ஏஞ்சல் வேர்டு. அப்படி உங்களுக்கு இன்றைக்கி வெற்றியை பறைசாற்றக்கூடிய நல்ல நாள். சுகம் அப்படிங்கிற இடத்துல உட்காரக்கூடிய சந்திரன் உத்திரம் என்கிற சூரியனுடைய சாரத்தில் அமர்கிறார். இன்றைய நாளிலே அஸ்த நட்சத்திரக்குரிய அந்த பிள்ளையார் சதுர்த்தி சங்கடர் சதுர்த்தியாக அமைகிறது. அதனால் விநாயகரின் வழிபாடும் இன்றைக்கி ரொம்ப விசேஷம். இதை பண்ணுங்கள். கஷ்டங்கள் விலகும், கடன் குறையும், வாழ்க்கையில் சுபிட்சம் வரும். 3-7 இது அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல பயணம். தைரியம் குறையும், குழப்பம் வரும். தேய்பிறை சதுர்த்தி. இந்த சதுர்த்தினாலே நல்ல காரியங்கள் செய்தால் 48 நாள் கெடும்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படிப்பட்ட ரூலை அப்ளை பண்ணுறது கடனுக்கு யூஸ் பண்ணுவோம். கடனை இன்றைக்கி கட்டினீங்கன்னா கடன் குறைஞ்சி விடும். அது மாதிரி உங்களுக்கு யாருன்னா கடன் கொடுக்க வேண்டிய கடனாக இருந்தால், நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கொடுக்காம இருந்தால் அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள், சார் இன்றைக்கி கொஞ்சம் கடனை அடைங்க, உங்கள் கடன் அடையுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள். அவர் எத்தனை பணம் கொடுக்குறாரோ அத்தனையும் வாங்கிக்கோங்க. பேங்க்கில் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்கன்னா, கடன் வச்சுருக்கீங்கன்னா, பேங்க்கு பேரை போட்டு கவரில் எடுத்து வைங்க. கடன் அடையும். 48 நாள்னு கணக்கு இருக்குது. அதனால் டெஃபினட்டாக இன்றைக்கி அதை யூஸ் பண்ணிங்க. உங்கள் கவலைகளில் கடனிலிருந்து வெளியேற்றுவதற்கு வாய்ப்பு. 6-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. 12ஆம் இடத்திற்குரிய அந்த சந்திர பகவான் 2ஆம் இடமான கன்னிராசியில் இருக்க போகிறார். குடும்பம், தன, வாக்குஸ்தானத்திலே தாய் அப்படிங்கிற இந்த சந்திரன் வருவது உங்களை ஒரு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக அமையும். பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்பு. சனி சந்திர தொடர்பு அப்படின்னு வந்துடும். உழைப்பதனாலே வரக்கூடிய எனர்ஜியை உங்கள் பக்கம் திருப்பி விடும். ரெகக்னைஸ் பண்ணும். இந்த நார்மலாக சொல்லுவோம், அந்த மேட்ரிக்ஸில் சொல்லிவிட்டு ஹெச்ஆரில் போடுவோம். அந்த ஹயரிங்க்கு ஃபயரிங்க்குன்னு எழுதுவோம். அந்த ஃபயரிங்கை விட்டுட்டு ஹயரிங்கு உங்கள் பேர் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் ரிலேட்டடாகவும் அடுத்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்கக்கூடிய அந்த பதவி உயர்வு சொல்லக்கூடிய விஷயங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரவே இன்றைக்கி சந்திரன் உட்கார போகிறார். சந்திரன் உங்களுக்கு லாபத்துக்குரியவர். உங்கள் ராசிக்குள்ளே உத்திர நட்சத்திரத்தில் உட்கார்றார். ஐடியா நிறைய கிடைக்கும். புது ஐடியா, தெளிவான புதிய நோக்கு கொண்ட விஷயங்கள், மாற்றி யோசிக்கக்கூடிய விஷயங்கள், செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள், அது மூலியமாக வரக்கூடிய ரிலாக்ஸ்டு கூல் எனர்ஜி அண்ட் கன்வென்ட் பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நல்லா நடக்கும். சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரின் வழிபாடு, அதுபோல் உங்களுக்கு கடன் தொல்லை நிறைய இருக்குது. அந்த கடன் தொல்லையிலேருந்து வழிபாடு, இதுதான் பிரச்சனை உங்கள் வீட்டிலையே. ஆனால் கடனை குறைச்சிருங்க. அதுக்கு ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. கடனில் ஒரு பகுதியானும் 10ல் ஒரு பகுதியானும் குறைத்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா 100 ரூபா கடன் 1 ரூபா கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய பலன்கள் உண்டு. அதனால் இதெல்லாம் பயன்படுத்துங்க. இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளாய் நன்மையான நாளே அமைந்துவிடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குள்ளே சந்திரன் உள்ளே வரார். இவர் தொழில் ஸ்தானத்துக்குரியவர். வெளி வர்த்தக தொடர்புகள், வெளியூர்லேருந்து வரக்கூடிய வியாபார விஷயமாக வரக்கூடிய லாபங்கள், நீங்கள்
எவ்வளோ தூரம் வெளிநாட்டு தொடர்புகளை இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியது. மெயில் கம்யூனிகேஷன் சிலது ஸ்ட்ரக் ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. பில்லிங் நீங்கள் ஓடி போட்டு வைப்பீங்க, சரியாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது. பில் ஆஃப் லேடன் போடுவீங்க, ஒர்க் அவுட் ஆகிருக்காது. இதெல்லாம் நிற்கும். இன்றைக்கி அப்படி இப்படி நிற்கும். என்னப்பா இதெல்லாம் நிற்கிதுன்னா, இன்றைக்கி கொஞ்சம் தடங்கள் உண்டு. 12க்குரிய வேலை செய்யணும் இல்லைங்களா? தொழிலே செஞ்ச சிக்கலும் உண்டு. அதனால் கொஞ்சம் எனர்ஜியை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சக்ஸஸ் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி என்ற நாளை விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். லாபம் உங்களுக்கு வரணுன்னா விநாயகர் பின்னாடி போகணும். ஏன்னா கேது என்கிற தத்துவம் உங்களுக்கு நீச்சம் அப்படிங்கிற ஆகிடும். அவரை பிடிச்சிக்கணும். உங்கள் லைஃப்பில் கேதுவுடைய தன்மையினால்தான் நீங்கள் லாபத்தை பெற போகிறீர்கள். அதனால் விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சுகங்கள் பெருகும். தாமதங்களும் தடங்கல்களும் நீங்கும். வாழ்க்கையின் மேன்மைகள் வரவுகளும் கிடைக்கும். 4, 6 அது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன் பார்வையை உங்கள் பெயரில் வைக்கக்கூடிய நாள். வருடக்கோளாய் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே அஷ்டமத்துக்குரிய சந்திர பகவான் புதனிடம் வீடான கன்னிராசிக்குள்ளே போகிறார். இந்த உத்திர நட்சத்திரம் என்கிற இடத்துலேருந்து அவருடைய தன்மையை பார்க்கும்போது தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வரும், சந்தோஷம் வரும். கொஞ்சம் ஐடென்டிட்டி நல்லாயிருக்கும். உங்களுடைய புரிதலும் உங்களை புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும். அதனால் எனர்ஜியை நல்லா கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாளாக அமையப் போகிறது. அதுக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயகரின் வழிபாடு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உத்திராட நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் அதிதேவதையான சங்கடகர சதுர்த்தியின் தேவதையான விநாயகப் பெருமான் வரங்களை கொடுக்க இருக்கிறார். அதனால் இன்றைக்கி விரதம் இருந்து சாயங்கால வேளையில் அவரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். இந்த சங்கடகர சதுர்த்தியின் விரத வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையும் வளத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் இதை அவசியம் பண்ணுங்கள். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கி இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். சதயம் மற்றும் புரட்டாதிகாரர்களுக்கு ரிலாக்ஸாக இன்றைக்கி எல்லா வேலையும் பண்ணலாம். லாபங்கள் வரும். வெளி வட்டார தொடர்பு மூலியாக நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக போட்டித் தேர்வுகளே வெற்றி பெற்ற செய்திகள் வந்து சேரும். பரிசுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கௌரவம் பாதிக்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய இருக்கும். இழந்த இழப்புகள் நீங்கள் சிலதான் தேடிகிட்டு இருந்தீங்க, தொலைச்சிட்டேன்னு அதெல்லாம் கிடைக்கும். அதில் சந்தோஷங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இருப்பதனாலே உங்கள் முயற்சி வரவை கொடுப்பதாக அமைவதனாலும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். சங்கடகர சதுர்த்தியின் போது சாயங்கால வேளையில் அவசியம் விநாயகரை வழிபடுவதனாலே உங்கள் கஷ்டங்களும் தீரும். 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. முயற்சி உங்களுக்கு இலக்கு. உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியின் சனி பகவானை பார்க்கிறார்.
இந்த நேரத்தில் உங்கள் காரியங்கள் எல்லாமே தொழில் சம்பந்தப்பட்டதாக நீங்கள் செய்யும்போது லாபம் அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். லாபஸ்தானத்துக்குள்ளார சூரியன், சுக்கிரன், செவ்வாய் 3 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் மூவரும் அமர்வதும் செவ்வாய் உங்களுக்கு ஆட்சியிலேயே அமர்ந்திருக்கிறதுனாலையும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஃப்ரூட்ஃபுல்லாக கிடைக்கும். இந்த மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏடு பூட்டின்னு ஒரு பாட்டில் சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடுன்னு வரும். அந்த மாதிரி பணத்தை சேர்த்து வீட்டில் சேகரிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் அமைத்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை இந்த நாள் ஏற்படுத்தும். சங்கடஹர சதுர்த்தியின் விநாயக வழிபாடு தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையிலே கடன் குறைந்து நல்ல நலன்கள் பெறும் என்பதிலே சந்தேகமில்லை. வாழ்க வளத்துடன்.